அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீதத்தை பற்றிய ஒரு வசனம். நீதி செலுத்த வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது. அதை பற்றிய விவரங்களை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, கூனு கவ்வாமீன பில் குஸ்தி ஷுஹதா லில்லாஹ், நீங்கள் எப்பொழுதும் நீதி நியாயத்தை நிலைநிறுத்தக்கூடியவர்களாகவே இருங்கள். சாட்சி சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் வந்தால் வலவ் அலா அன்ஃபுஸிக்கும், அது உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, அவில் வாலிதைனி, உங்களுடைய பெற்றோர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, வல் அக்ரபீன், உங்களுக்கு நெருங்கிய உறவினர்களுக்கு எதிரான ஒரு நிலையை ஏற்படுத்தினாலும் சரி, நெருக்கடியை ஏற்படுத்தினாலும் சரி, நீங்கள் நீதம் தவறாதீர்கள், சாட்சியை மாற்றி கூறிவிடாதீர்கள். நீ எப்படின்னு கனியன் பகீரன், ஏழையோ பணக்காரனோ, அல்லாஹு அவுலா பிஹிமா, அந்த ரெண்டு பேருடைய விஷயத்துல உதவி செய்யறதுக்கு அல்லாஹ் தான் தகுதியானவன். ஒரு ஏழையாச்சே, அவன் பணக்காரனாச்சே, இந்த மாதிரியான வித்தியாசம் பாகுபாடு உங்களை நீதம் தவற செய்து விட வேண்டாம். அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை. நீதமாக சாட்சி சொல்லணும், நீதத்தை நிலைநிறுத்தணும், இதை மட்டும் சிந்திங்க. யாரு எப்படிப்பட்டவர் அது உங்களுக்கு தேவையில்லை. ஒரு ஏழையை எப்படி காப்பாற்றணும், ஒரு பணக்காரனுக்கு எப்படி உதவி செய்யணும், அதுக்கு ஏன் வேலை? அதுக்கு நாங்க இருக்க தகுதியான அல்லாஹு அவுலா பிஹிமா. உங்களுக்கு அது தேவையில்லை. நடந்தது என்னவோ அதை சொல்லுங்க. சம்பந்தப்பட்டவர் எப்படிப்பட்டவராக இருந்தாங்க, அவர்களுடைய நிலைமைகளை எல்லாம் நீங்க இதில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க வேணாம். அல்லாஹ் சொல்றது, ஃபலா தத்தபில் ஹவா அன் தாஜிலு, நீத செலுத்துகிற விஷயத்துல நீங்க மனோ இச்சைகளை பின்பற்றாதீங்க. உங்க மனசுல என்ன எண்ணங்கள் ஏற்படுது அதை தூக்கி குப்பையில போடுறது. நீதமாக பேச வேண்டும், உண்மையான சாட்சி சொல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த கோட்டின் கீழ் நீங்க இருக்கும் பொழுது உள்ளத்துல எப்பேற்பட்ட எண்ணங்கள் ஏற்பட்டாலும், மேலெண்ணங்கள் உருவாகினாலும் அதை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க, அலட்டிக்காதீங்க. வைத்தன்பு, சாட்சி சொல்ற விஷயத்துல தவறளித்தால் அவர் தொழிலோ, அல்லது சாட்சி சொல்ல மறுத்தால் தவித்துக்கிறது, அவர் தப்பிச்சுக்கிறதாக நினைக்கிறார். நடந்த நிகழ்வை சொல்ல வேண்டிய தருணம் வரும் பொழுது எஸ்கேப் ஆகிறாரு, அல்லது மாற்றி சொல்றாரு. ரெண்டு குற்றத்தால் சமம். இன்தல்பு அவ் துஅரிது ஃபைன்னல்லாஹ கான பிமா தஅமலுன கபீரா, எனக்கு தெரியும் தெரியாது அப்படின்னு சபையில மறைச்சிடலாம், மக்கள் கண்ணை மறைச்சிடலாம். ஃபைன்னல்லாஹ கான பிமா தஅமலுன கபீரா, உங்களுடைய நடவடிக்கைகளை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று வல்ல ரஹ்மான் நீதத்தை பற்றிய பாடத்தை இந்த வசனத்திலே போதிக்கிறார். அப்ப நீதியை நிலைநாட்டுகிற பொழுது சாய்வு என்பது ஏற்படக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும், யாரின் பக்கமும் சாஞ்சிடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு மறுபெயர் என்ன தெரியுமா? அதில் நீதமானவன். அல்லாஹ்வுக்கு மறுபெயர் என்ன? நீதமானவன். அப்போ நீதத்துல பிறழ் செய்தால், தவறு செய்தால், கலங்கம் செய்தால் அல்லாஹ்வுடைய பேர்ல கலங்கம் ஏற்படுத்துற மாதிரி, இதை அல்லாஹ்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ் பொறுத்துக்க மாட்டான். நீதியில உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நீதியில உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய நலன்களுக்கு எதிராக இருந்தாலும், நம்முடைய விருப்பங்களுக்கு எதிராக இருந்தாலும், நம்முடைய சாதக சூழ்நிலைக்கு எதிராக இருந்தாலும் கூட அதை கண்டுகொள்ளாமல் நீதிக்கு முதலிடம் கொடுப்பதற்கிறதே, அதுதான் நீதத்துல உறுதியாக இருக்கிறது. அதுதான் ஆரம்பத்தில் ஆயத்தில் எல்லாம் சொல்றான், கவ்வாமீன பில் குஸ்தி, நீதத்தை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு அல்லாஹ்வுத்தாலா சொல்லி காட்டுறான். உலகத்திலேயே புண்ணியமான புனிதமான பெரிய உரிமைகள் எது அப்படின்னு கேட்டா பெற்றோர்களுடைய உரிமைகள் தான். அவர்களுடைய உரிமைகள் தான் ஃபர்ஸ்ட் உலகத்திலேயே அடியார்களுடைய விஷயத்துல. அந்த பெற்றோர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி அப்படின்னு அல்ல ஆயத்துல சொல்லிட்டாங்க. அப்ப மற்றவங்களை பத்தி நம்ம என்ன சொல்றதுக்கு என்ன இருக்கு? நம்ம சொல்ல போற சாட்சினால, நம்ம அளிக்கக்கூடிய தீர்ப்புனால
நம்ம நடந்து கொள்ளக்கூடிய நீளமான நடைமுறையினால நம்முடைய தாயார் பாதிக்கப்படுவாங்க, பரவாயில்ல. தகப்பனார் பாதிக்கப்படுவார், பரவாயில்ல. பெற்றோருக்கு எதிராக அந்த நிலை இருந்தாலும் கூட நீங்கள் நீதத்திலே கோட்டை விட்டு விடக்கூடாது அப்படிங்கிறத ஆயத்திலேயே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அடுத்து என்ன சொல்றான்? ஏழையாச்ச, பாவம், அவன் தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, அவனை காப்பாற்றுவோம். வசதி உள்ளவன், பணக்காரன், அவன்கிட்ட பணம் இருக்குது, அவன் எப்படியும் எதையும் சமாளிச்சிருவான், நம்மளால ஒரு ஏழைக்கு ஒரு உதவி கிடைக்கட்டும் அப்படின்னு அந்த ஏழை தப்பு செஞ்சிருந்தாலும் கூட அவனுக்கு வக்காலத்து வாங்குறது இது உங்களுக்கு தேவையில்லை எல்லாம் சொல்றான். அவனுடைய ஏழ்மையின் மீது இறக்கப்படுறது அது உங்களுக்கு வேலை இல்லை. என்னை விட அவங்களுக்கு அவன் மேல இறக்கம். ஒரு ஏழையினுடைய ஏழ்மையின் மீது என்னை விட என்ன ஓவர் அட்டாக் பண்ணிட்டு நீங்க இறக்கம் காட்டப்படுறீங்களா? அவனுக்கு எப்படி உதவி செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். உங்க வேலை என்ன? நீளமாக நடந்து கொள்ளும். அதனால ஏழையாச்சே அப்படிங்கிறதுக்காக அவனுடைய தவறுக்கு வக்காலத்தை வாங்குறது. தனவந்தன், பணக்காரன், அவனை கொஞ்சம் தாஜா பண்ணி போனா வெளியில வந்தா கவனிப்பான், ஏதாவது சாதகம் அடையலாம். இந்த மாதிரி சிந்தனை இருக்கக்கூடாது, அந்த மாதிரி சிந்தனை ரெண்டுமே இருக்கக்கூடாது. அதனால ஒரு மனிதன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பதவியை பயன்படுத்தியோ, அதிகாரத்தை பயன்படுத்தியோ, செல்வாக்கை பயன்படுத்தியோ, இதர அம்சங்களை பயன்படுத்தியோ நீதி பரிபாலனத்திற்கு முன்பாக அவைகளெல்லாம் சரிசமமாக இருக்க, அவைகளெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது என்று இருக்க மிஸ்யூஸ் பண்ணினால் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைக்கு ஆளாக வேண்டியது. உசாமா ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர், அவருடைய தகப்பனார் ஸைத் ரொம்பவே நெருங்கிய தோழர். தன்னுடைய நெருங்கிய தோழருடைய மகன் உசாமா ரலியல்லாஹு அவர்கள் மேலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல முகமது இருந்துச்சு. ஒரு தடவை திருட்டு குற்றத்துக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. ஃபாத்திமா மக்சூமி என்கிற ஒரு பெண்மணி திருடிட்டாங்க, கையை விட்டுபடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பளிச்சுட்டாங்க. அப்போ இந்த உசாமா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுகி தண்டனை குறைப்பு செய்வதற்கு சிபாரிசு பண்ணாங்க. உயர்ந்த குலத்து பெண்ணை கை வெட்டுவது என்கிற தண்டனையிலிருந்து கொஞ்சம் இறங்கி குற்ற தண்டனையை குறைக்கலாமே அப்படின்னு சிபாரிசு செய்ய வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் செவந்து போச்சு, கன்னங்கள் அப்படியே செவந்து கொப்பளிச்சிருச்சு, அவ்வளவு கோபம். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதற்கு முன்பாக வாழ்ந்த சமுதாயம் அழிக்கப்பட்டதற்கு இதுதான் காரணம். என்ன காரணம்? விஐபிகள் தப்பு செஞ்சா அவங்கள தப்பிக்க விடுறது, அப்பாவிகள் தப்பு செஞ்சா தான் ரொம்ப கரெக்டா தீர்ப்பளிக்கிறது மாதிரி அவர்களுடைய குற்ற தண்டனை விஷயத்தில் மட்டும் சட்டத்தை செல்லுபடியாக்குறது, விஐபிகள் தவறு செய்கிற பொழுது சட்டத்துல தள்ளுபடி பண்ணிடுறது. இந்த ஒரே காரணத்துக்காக வேண்டி பல 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 சமுதாயம் அளிக்கப்பட்டுச்சு அல்லாஹ்வால அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சவுதியில அந்த கொடுமை தான் நடந்துட்டு இருக்கு. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அரேபியர்களுக்கு ஒரு சட்டம், அஜமியர்களுக்கு ஒரு சட்டம். ரெண்டு அரபி கார் ஓட்டிக்கிட்டு வரும் பொழுது ரெண்டு கார் மோதிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இந்த அரபி தன்னுடைய காரை அந்த அரபியினுடைய காரில் போய் இடிச்சிட்டாரு, அல்லது அந்த அரபி தன்னுடைய காரை இந்த அரபியினுடைய காரில் வந்து இடிச்சிட்டாரு. ரெண்டு பேருடைய கார் மோதிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ரெண்டு பேர் இறங்கி வந்து வானக்கம் பண்ணிக்கிறாங்க. வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க, அடிச்சுக்கிற மாட்டாங்க. ரெண்டு பேரும் வானக்கம் பண்ணிட்டு அதற்கு மேல சட்ட ரீதியான விஷயங்கள் என்னவோ அதை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள எந்த தகராறும் இருக்காது. ஏன்னா அவரும் அரபி இவரும் அரபி. எப்படி இந்த குலப்பெருமை பாருங்க. ஆனா அதே நேரத்துல இங்க இருந்து பிழைக்க போனவன் அரபியினுடைய காரை இடிக்க வேணாம், உரத்த வேணாம், ஹார்ன் அடிச்சான்னு வச்சுங்களேன், சும்மா சொல்லலைங்க, என்னுடைய நெருங்கிய உறவினர் பாதிக்கப்பட்டதை நான் உங்கள்கிட்ட பதிவு செய்யறேன். ஹார்ன் அடிச்சதுக்காக வேண்டி இறங்கி வந்து ஏண்டா பொழைக்க வந்தவன் ஹார்ன் அடிக்கிறியா நீன்னு டோரை திறந்து அடிச்சா சரியான அடி. ஒரு அரபி அப்படி ஒரு அடி ஹார்ன் அடிச்சது.
அந்த ஹார்ன் அடிக்கிறதே கௌரவக்குறத்துல நினைக்கிறான். பொழைக்க வந்தவன் நீ எனக்கு பின்னாடி ஹார்ன் அடிக்கிறியா நீ அப்படின்னு தன்னுடைய குலப்பெருமைக்கு தற்பெருமைக்கு ஏற்பட்ட ஒரு இழுக்காக நினைக்கிறேன். ஒரு சாதாரண ஒரு குடிமகன், பெரிய அதிகாரி கிடையாது, அரசாங்க ஊழியர் கிடையாது, சாதாரணமான ஒரு அரபி. அவன் அடிச்சா கேட்க ஆள் இல்லை. பொழைக்க போனவங்களுடைய நிலைமை எப்படி தெரியுமா? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் அவங்க அனுப்பிச்சு விட்ட உடனே பெரிய என்னமோ கால் மேல கால் போட்டு சம்பாரிச்சு பணத்தை அனுப்பிச்சு விடுற மாதிரி பெண்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல நிலையில நல்ல போஸ்டிங்ல இருந்து ஏசிஆரில் உட்காந்து சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. மேக்சிமம் ஒரு சாதாரண ஒரு வேலைகளை பார்க்கக்கூடியவங்க தான் இங்கிருந்து போகக்குள்ள அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரத்தத்தை அப்படியே வேர்வையா பிழிஞ்சு அந்த பணத்தை கொடுக்குறாங்க. தன்னுடைய தன்மானம் சுயமரியாதை எல்லாத்தையும் குடி தோண்டி புதைச்சிட்டு தான் அந்த பணத்தை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. இந்த பெண்களுக்கு அது தெரியவே மாட்டேங்குது. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஆடுற ஆட்டத்தை பார்க்கணுமே. என் புருஷன் வெளிநாட்டு மாப்பிள்ளை, என் பிள்ளைக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளை கட்டுவேன், அவன் என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கான். சரி, அது ஒரு தனி கதை இல்லை. அந்த வெளிநாட்டு வாழ்க்கையை விட்டு நல்லா பாதுகாக்கணும். பிரிவே ஒரு பெரிய ஒரு தண்டனை. மனைவி பிள்ளைகளை எல்லாம் விட்டு ஃபேமிலியோடு இருந்தால் அது வேறு விஷயம், வரவேற்கத்தக்கது, அது ஒன்றும் தப்பு கிடையாது. மனைவி பிள்ளைகளை எல்லாம் இங்கே விட்டு அங்கே போய் கிடக்கிறாரு பாருங்க. பிரிவு இருக்கு பாருங்க. அந்த பிரிவு இருக்குதே, அது தன்னைத்தானே சிறைப்படுத்திக்கிற மாதிரி, தனக்குத்தானே தண்டனை வழங்கிக்கிற மாதிரி. எவ்வளவு உடல் ரீதியான கஷ்டத்தை கூட அவர் தாங்கிடுவார். உடல் ரீதியான கஷ்டம், ஆனால் எந்த கஷ்டத்தை, இந்த பிரிவுங்கிறது அவ்வளோ முடியாது. அது என்னது? 5 வருஷம் பிரிஞ்சிருந்தா அது என்ன வாழ்க்கை? மனைவியை பார்க்காம பிள்ளைகளை 5 வருஷம் எப்படித்தான் அவங்களால முடியுதுன்னு நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல. 5 வருஷம் தான் பெத்த பிள்ளைகளை பார்க்காம எப்படி இருக்கிறாரு. உணர்வுகளை எல்லாம் கட்டி, இதனால தவறுகள் வேற நிறைய நடக்கிறாங்க. இங்க இருந்தவங்க சொல்றாங்க, நம்ம போய் பார்த்தோம், அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க தவறுகள் நிறைய. இல்லை 10வது சில பேர் பெண்களை வேற வீட்டு வேலைக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதுல எவ்வளவு தவறுகள் நடக்குது. பெரிய ஒரு விஷயம். துவாசிங்க அல்லாத்துல இந்த மாதிரி ஒரு நம்முடைய சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் பல முஸ்லீம் ஊர்களில் பூரா கல்யாணம் பண்ணிட்டு 1 மாசத்துல அனுப்பிச்சு வச்சுக்கிட்டு என்னென்னமெல்லாம் விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்படுறது இப்போ வேதனையான விஷயமா இருக்கு. சரி, ஆக நீதத்தை நிலைநாட்ட வேண்டும். அப்போ நம்ம சவுதி முஸ்லீம் நாடுங்கிறோம், இஸ்லாமிய நாடுங்கிறோம், மக்கா இருக்குங்கிறோம், மதீனா இருக்குங்கிறோம். அந்த குற்றவியல் சட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாராபட்சமான ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ அவங்க அரபியர்கள்ங்கிறதுனாலையும் அவங்க அரபி பேசுகிறாங்கிறதுனாலையும் அவங்க பெரிய வானத்தில் குதிச்சவங்க கிடையாது. அவங்களும் எல்லா இடத்துல பதில் சொல்லணும். அவங்களாம் எல்லா இடத்துல பதில். நம்மளுக்கு இஸ்லாம் தான் முக்கியம். அவன் அரபியாக இருக்கட்டும், அரபி இல்லாமல் இருக்கட்டும், அரபு நாட்டில் பிறந்தவனாக இருக்கட்டும், பிறக்காதவனாக இருக்கட்டும், அது நமக்கு முக்கியம் இல்லை. நமக்கு இஸ்லாமிய சட்டம் அவ்வளோதான். குர்ஆன் ஹதீஸ் அதுக்கு மாறுபாடாக எவன் நடந்தாலும் அது தப்பு தான். ஆக நீதத்தினுடைய விஷயத்தில் அவ்வளவு கராராக கண்டிப்பாக அல்லாஹ் பேசுகிறார். அதே போல உமர் அலி அல்லாஹு அவர்கள் ஒரு குதிரையை விலைக்கு வாங்குறாங்க. அதற்கான விலை பேசி முடிக்கப்பட்டு விட்டது. குதிரை இவங்க கைவசம் வந்துருச்சு. இப்போ உமர் அலி அல்லாஹு அவர்களுக்கு ஒரு சின்ன நெருடல். செக் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பர்கள் கொடுத்து இந்த குதிரையை ஓட்டிப்பார். அவர் ஏறி உட்கார்ந்த உடனே குதிரை அங்குமா தலைதறிக்க ஓடுது. சரியான முரட்டு குதிரையா இருக்க முடியும். அவனையும் கீழே தள்ளி விட்டு இதுவும் ஒரு இடத்துல போய் மோதி குதிரைக்கு காயம், சவாரி செஞ்சவனுக்கு காயம். உமர் அலி அல்லாஹு அவர்களுக்கு சங்கடமா போச்சு. ஆகா, ஏமாந்துட்டமே. குதிரையை விட்டவனை பிடிச்சி கூப்பிட்டு வந்து, இதாப்பா அவன் குதிரையை நீ எடுத்துக்க, நான் கொடுத்த காசத்தா. அப்போ உமர் அலி அல்லாஹு அவர்கள் ஜனாதிபதி பதவியில் இருக்கிறார், ஹலீஃபாவாக இருக்கிறாங்க. எவ்வளவு சகஜமான ஒரு கொடுக்கல் வாங்கலான ஒரு நிலைப்பாடு பாருங்க. அப்போ அந்த குதிரையை விட்டவன் சொல்றான், முடியாது, விலை பேசி முடிக்கப்பட்டு விட்டது. என்ன பொருளுங்கிறத உங்க கண்ணுக்கு முன்னாடி நான் காமிச்சிட்டேன், பார்த்து தான் வாங்கினீங்க. விலையை ஏற்றுக்கொண்டு அதனுடைய தொகையெல்லாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு வியாபாரம் முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு குதிரைக்கு ஏற்பட்ட காயத்துக்கோ பாதிப்புக்கோ நான் பொறுப்பல்ல, அதனால பணத்தை திரும்ப தர முடியாது. யார்கிட்ட சொல்றாரு? ஹலீஃபாட்ட சொல்றாரு. மக்களாட்சி மக்களாட்சி, ஜனநாயகம் ஜனநாயகங்கிறாங்களே. இந்த காலத்தில் ஒரு கவுன்சிலருக்கு முன்னாடி கூட இப்படி பேச முடியுமா?
ஒரு கவுன்சிலர், சாதாரண ஒரு கவுன்சிலருக்கு முன்னாடி கூட விசாரிக்கணும்னா, ஒரு மகாராஷ்டிரில் ஒருத்தர் இறந்து போயிட்டான். அவன் பெரிய அரசாங்கத்தினுடைய அதிகாரி கிடையாது, அவன் பெரிய ஒரு ஒரு நோபல் பரிசு பெற்றோனா அதெல்லாம் கிடையாது. கேடி, 1ஆம் நம்பர் கேடி, ரவுடி, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அப்படித்தான் மக்கள் அவனை பார்க்குறாங்க. இப்படி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவருடைய இறப்பின் சமயத்தில் ஃபுல்லாக கடையடைச்சிட்டாங்க. அப்போ ஒரு 2 பெண்கள் என்ன கருத்து தெரிவித்தாங்கன்னா, அவர் மேலே உள்ள மரியாதைனால கடையடைக்கல, பயத்தினால தான் கடையடைச்சாங்க. இதற்கான கருத்து சுதந்திரம் நம்ம நாட்டில் இருந்தாலும் கூட அந்த 2 பெண்களை படாத படப்படுத்திட்டாங்க. இத்தனைக்கும் அவர் ஒரு பெரிய அரசாங்க அதிகாரி கிடையாது, முக்கிய புள்ளி கிடையாது. அப்போ இப்படி இருக்கக்கூடிய நம்முடைய கால சூழ்நிலை, நம்ம நாட்டு சூழ்நிலை இருக்கும் பொழுது ஒரு ஹலீஃபாட்ட பணத்தை திரும்ப தர முடியாதுங்கிறார். உடனே உமரத்தில் என்ன செஞ்சாங்க, சாட்டையை கையில் எடுத்து அடின்னு அடித்தாங்க. ஏன்டா, நான் ஒரு ஹலீஃபா, பணத்தை திருப்பி தர முடியாது நான் சொல்கிறேன் அப்படின்னு அடின்னு அடித்தாங்க. அப்படியா அப்படியா அப்படி செய்யலைன்னு சொல்ல வர்றது. நேராக நீதிமன்றத்தில் போய் முறையிட்டாங்க. வாக்குவாதம் கூட பண்ணலை. அங்கே போய் நீதிமன்றத்தில் முறையிட்டா சுரேஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தலைமை நீதிபதியாக இருக்கிறாங்க, உயர் நீதிபதியாக இருக்கிறாங்க அந்த நகரத்தினுடைய நீதிபதி. இந்த மாதிரி எனக்கும் அவனுக்கும் மத்தியில் வாத பிரதிவாதம், தீர்ப்பு வழங்குங்க அப்படின்னு சொன்ன உடனே 2 பேருடைய வாதங்களையும் கேட்டு அறிஞ்சாங்க. கேட்டு அறிஞ்சுவிட்டு அந்த சுரேஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவை எப்படி இங்கே வரவழைக்கிறது அப்படின்னு தயங்கலை. ஹலீஃபாவை வரவழைச்சு அவருடைய வாதங்களை கேட்டறிஞ்சாங்க. வந்த ஹலீஃபாவுக்கு விசேஷமான மரியாதை கிடையாது, எந்த விதமான சகல சௌகரியங்கள்லாம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது, சாதாரணமாக தான் நிற்கிறார். ஏன்னா அவருக்கு வசதி செஞ்சு கொடுத்துட்டா, சௌகரியம் செஞ்சு கொடுத்துட்டா, அவர் வந்த உடனே எந்திரிச்சு நிற்கிறது, அவர் வந்த உடனே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எப்படி இருக்கும், பிரதிவாதிக்கு எப்படி இருக்கும்? இப்போ எதுக்கு நம்ம இந்த நீதிமன்றத்தில் நம்மளுக்கு நீதி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு விரக்தியான ஒரு சிந்தனைக்கு போகிறதே அவனுக்கு செய்கிற அநீதம். அப்படி விளங்கினாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, எந்த விசேஷ கவனிப்புமே இல்லாமல் 2 பேருடைய வாத பிரதிவாதங்களை கேட்ட உடனே தீர்ப்பளித்தாங்க. எப்படி தீர்ப்பளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, குதிரைக்கு காயப்பட்டுச்சுன்னு சொல்கிறீங்களே, காயப்பட்டிருக்கு அப்படிங்கிறீங்களே, பாதிப்பு இருக்குங்கிறீங்களே, நீங்கள் விலைக்கு வாங்கினதுக்கு பிறகு குதிரையில் காயப்பட்டுச்சா இல்லை விலைக்கு வாங்குறதுக்கு முன்னாடி குதிரையில் அந்த காயம் பட்டுச்சாங்க? உமரத்தில் சொன்னாங்க, நான் விலைக்கெல்லாம் வாங்கி முடிச்சுட்டேன், அதுக்கு பிறகு குதிரையில் ஏற்பட்ட காயம் தான் இது அப்படின்னு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, சுரேஷ் ரலியல்லாஹு அன்ஹு, எப்போ நீங்கள் விலைக்கு வாங்கிட்டீங்களோ அப்போ அது உங்களுடைய உடைமை, அது உங்களுடைய உடைமையில் ஏற்பட்ட பாதிப்புக்கு அவர் எப்படி பொறுப்பாக முடியும், பிரதிவாதி எப்படி அந்த நஷ்டத்துக்கு பொறுப்பெடுக்க முடியும்? ஆகையினால என்னுடைய தீர்ப்பு என்ன அப்படின்னு சொன்னால், அந்த குதிரையில் ஏற்பட்ட பாதிப்புக்கு எந்த வகையிலையும் அவர் பொறுப்பாகாத காரணம், பொறுப்பேற்க முடியாது என்கிற காரணத்தினால உங்களுடைய பணத்தை அவர் திருப்பி தர முடியாது என்பது என்னுடைய தீர்ப்பு அப்படின்னு தீர்ப்பளிச்சுட்டாங்க. இத்தனைக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமித்த நீதிபதி, அவங்க ஹலீஃபா இல்லையா, அந்த நகரத்தினுடைய நீதிபதியாக அவங்க தான் நியமிச்சாங்க. அவர்களால் நியமிக்கப்பட்ட நீதிபதியினுடைய ஜட்ஜ்மெண்ட்டு ஹலீஃபா அவர்களுக்கு எதிராக இருந்தது. அதிர்ச்சியாகல, ஆத்திரமடையல, ஒரே ஒரு வேலையை செஞ்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நகரத்தினுடைய நீதிபதி பதவியை பிடிக்கிட்டார். அந்த நகரத்தினுடைய காசி, நீதிபதி அப்படிங்கிற அந்த பதவியை பிடிக்கிட்டார். என்னங்க, அவங்களுக்கு எதிராக ஜட்ஜ்மெண்ட் பண்ணதுனாலயா? நகரத்தினுடைய யாக்கத்துக்கு போய் முடிச்சு பார்க்கிறாரு. நகரத்தினுடைய நீதிபதியாக இருந்தவர் கூஃபாவினுடைய நீதிபதியாக ஆகிறார். நம்ம நாட்டில் நீதிபதி பதவியை பிடிங்கிடுவாங்க, டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க தண்ணி இல்லாத காட்டுக்கு. அப்படி உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? யாருக்கும் அஞ்சாம, எந்த தயக்கமும் காட்டாம, எந்த தயவு தாட்சணிக்கும் சோரம் போயிடாம, இப்படி ஒரு நியாயமான நேர்மையான ஒரு நீதிபதி ஒரு நகரத்துக்குள்ள இருக்கிறதா, ஒரு மாநில அளவில் அவருடைய சேவை தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு
சீஃப் காசியாக ஆக்கிட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படிப்பட்ட ஆட்சியெல்லாம் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க முடியுமா? டெல்லியில் ஏற்கனவே சொல்லிட்டேன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னா இல்லையா? அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ டெல்லி முதல்வர், அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இந்த டெல்லியில் உமருடைய ஆட்சியை போல ஒரு ஆட்சியை கொண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு. 2015 கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாற்றாருடைய நாவலை பயன்படுத்தப்படுறாங்க, சொல்லப்படுறாங்க. அவங்களுடைய ஆட்சி மாதிரி நான் டெல்லியில் ஆட்சியை கொண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு டெல்லி முதல்வர் சொல்றாரு. அந்த அளவுக்கு காந்தி எப்பவோ சொல்லிட்டார். 2015 இப்பயும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க காந்தி சொன்னா சொல்லிட்டு வந்த பார்த்தீங்களா? இப்போ கரண்ஸ் அப்போனா எப்பேற்பட்ட ஒரு தடத்தை பதிவு செஞ்சிருப்பாங்க பாருங்க. அரசியல் துறையில், ஆட்சித்துறையில், நீதத்தில் எப்பேற்பட்ட ஒரு தடத்தை பதிவு செஞ்சிருப்பாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிறது இதெல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆக நீதத்தினுடைய மறு வடிவமாக சஹாபாக்களுடைய சொற்கள், செயல்கள், வாழ்க்கை நடைமுறைகள், நடவடிக்கைகள், பழக்க வழக்கங்கள் எல்லாம் அமைந்தது. அவங்களும் இந்த ஆயத்தை பின்பற்றி தான் தன்னை அமைச்சுக்கிட்டாங்க, தன்னை மாற்றிக்கிட்டாங்க. நமக்கும் அதே வேலை தான் இந்த கருத்தை எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால சாட்சிகள் சொல்லக்கூடிய விஷயத்திலையும் சரி, நீதமாக நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்திலையும் சரி, மனைவிடத்திலேயோ, பெற்றோர்களிடத்திலேயோ, நண்பர்களிடத்திலேயோ, அல்லது வியாபார பார்ட்னர்களிடத்திலேயோ, அல்லது மற்ற எவரிடத்திலேயோ நீதமாக நடந்து கொள்கிற விஷயத்திலே, சாட்சி பகிர்கிற விஷயத்திலே நாம் அநியாயத்திற்கு சோரம் போய்விடக்கூடாது, நீதி தவறிவிடக்கூடாது என்கிற பாடத்தை புகட்டுவதுதான் இந்த ஆயத்தினுடைய வரலாற்று சில நிகழ்வுகளுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை உங்களுடைய சிந்தனையை நான் பதிவு செய்து விரும்புகிறேன். வாக்குறுதி